Hi Dama, very good morning. Today we are going to see the next topic in electricity lesson. Okay, yeah. So electricity lesson la next topic நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 45ல இருந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து ஓம்ஸ் லா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லா எதை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இட் கிவ்ஸ் தி ரிலேஷன் பிட்வீன் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அண்ட் கரண்ட். ஓகே, இந்த லா எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், அது ரெண்டுக்கு இடையில் என்ன லிங்க் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஓம்ஸ்லாம். இந்த லாவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா ஜார்ஜ் சைமன் ஓம். அவரோட நேம்லேயே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த லாவை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்ன, கரண்ட்னா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் நிறையாவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அது ரிலேட்டடாக வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ இந்நேரத்தில் உனக்கு அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கரண்ட்டை பற்றின ஒரு ஐடியா கிளியராகவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த லாக்கில் என்ட்ராகும். ஸோ இப்போ இந்த லாவை வந்து உனக்கு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்யூட் டயக்ராம் பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் என்ன மாதிரியான எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பேட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, பேட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்ரியோட பாசிட்டிவ் டெர்மினலை எதோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மீட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அம்மீட்டர்லேருந்து அடுத்து எங்கே அந்த கனெக்ஷன் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா XY அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒயரில் வந்து பார்த்தோம்னா இந்த கனெக்ஷன் கண்டினியூ ஆகுது. இந்த ஒயர் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதுக்கு பேரலாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து வோல்ட் மீட்டரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேயா, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். வோல்ட் மீட்டரை எப்பயுமே நம்ம பேரலல் கனெக்ஷனில் தான் கொண்டு வருவோம். அம்மீட்டர் வந்து சீரியஸ் கனெக்ஷனில் வந்துருச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த ஒயரை அடுத்து எதோட கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா RH அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரியோஸ்டாட் வேரியபிள் ரெசிஸ்டன்ஸோடு இதை கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து எதோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீயோட கனெக்ட் ஆகிருக்கு. கீயை வந்து பேட்ரியோட நெகட்டிவ் டெர்மினலோட வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேயா, ஸோ இப்போ இந்த சர்க்யூட் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்டாக இருக்குது. சர்க்யூட் வந்து பார்த்தீங்கன்னா இடையில எங்கேயுமே வந்து பிரேக் ஆகலை. ஓகேயா, இது வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்டாக இது இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாக்கான எக்ஸ்ப்ளனேஷன் உனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராம்க்கு கீழேயே அந்த லா இருக்குது. லா வந்து கண்டிப்பாக நீ தரோ பண்ணிக்கணும். ஓகேயா, ஸோ அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா at a constant temperature the steady current I flowing through a conductor is directly proportional to the potential difference V between the two ends of the conductor. ஓகேயா, ஸோ இப்போ இந்த லாவில் என்ன தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சராக இருக்கணும். மீன்ஸ் எந்த இடத்துல டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், இந்த சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சராக இருக்கணும். ஓகே, அடுத்து அவங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா the steady current I flowing through a conductor is directly proportional to V. ஓகேயா, ஸோ V directly proportional to I. ஓகே, V directly proportional to I. என்ன மிஸ் இந்த ப்ரொப்போர்ஷனல்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டேன்னா ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கரண்ட்டோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆனது அப்படின்னா கரண்ட்டோட வேல்யூவும் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இதுதான் இந்த டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனலுக்கான மீனிங். இது இன்க்ரீஸ் ஆனால் அதுவும் இன்க்ரீஸ் ஆகும், இது டிக்ரீஸ் ஆனால் அதுவும் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும்னு சொல்கிறீங்களே, இது என்ன எத்தனை டைம்ஸ் அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ரொப்போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு வி யூஸ்டு சம் கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன பண்ணுவோம், வி ப்ரொப்போர்ஷனலை ரிமூவ் பண்ணிவிட்டு இஸ் ஈக்குவல் டு கொண்டு வரோம். தென் வந்து பார்த்தோம்னா ஐ இருக்கு. இங்கே நம்ம என்ன கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்னு சொல்லக்கூடிய ஒரு கான்ஸ்டன்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேயா, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபார்முலா வந்து வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். இதுதான் ஓம்ஸ் லாக்கான இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. V is equal to IR அப்படின்றது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ அந்த ப்ரப்போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆராக இருக்கும்.
ஓகேயா. இந்த ஆருக்கு நம்ம என்ன நேம் பண்ணுறோம்? ரெசிஸ்டன்ஸ். ஓகேயா, இந்த ஆருக்கு நம்ம என்ன நேம் சொல்கிறோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றோம். ஓகே, இப்போ நான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரலாக சொல்லிட்டேன். இது இன்க்ரீஸ் ஆனால் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நான் ஓரலாக சொல்லிட்டேன். இதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படின்றது தான் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட்டாக இதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? Ohm's law. Now we will discuss the relation between potential difference and current with an activity. Take nichrome wire. Actually, it is an alloy of nickel, chromium, manganese and iron. Take an ammeter, a voltmeter and 4 cells of 1.5 volts each. Procedure. Connect ammeter, nichrome wire, cell and plug key in series and voltmeter in parallel. We can get this. ஓகே, இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒயர் வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஒயர், நிக்ரோம் ஒயர். இந்த நிக்ரோம் ஒயரை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் நிக்கல், குரோமியம் அண்டு அயர்ன். ஓகே, அந்த 3 மெட்டலோட காம்பினேஷனில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஒயர் தான் இந்த நிக்ரோம் ஒயர். என்ன மிஸ் இது புதுசாக இருக்குது, எப்பயுமே நம்ம ஒரு சர்க்கியூட் அப்படின்னா காப்பர் ஒயர் தானே யூஸ் பண்ணுவோம், இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னா இதோட யூசேஜ் என்ன அப்படின்றத அடுத்தடுத்த இதில் நான் சொல்லிகிட்டே வரேன், கவனி. ஸோ இப்போதைக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை என்னன்னு பாரு. Circuit diagram like this. First, we connect only one cell in the circuit and take the ammeter and voltmeter readings. Tabulate the values in the table. Now connect 2 cells and take ammeter, voltmeter readings. Tabulate the values in the table. Repeat this experiment with 3 and 4 cells and take readings of ammeter and voltmeter. Tabulate values in the table. ஓகே, ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரியோஸ்டாட்டை யூஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரியோஸ்டாட்டை யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா அந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸை கொண்டு வரும் அப்படின்னு நான் சொன்னேன். பட் ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த பேட்டரியோட நம்பர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய டைமில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேல்யூவும் கரண்ட்டோட வேல்யூவும் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத உடனே நோட் பண்ணி டேப்லேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேயா, இதை கொஞ்சம் கவனிச்சேன்னா ஈஸியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது, நமக்கு ப்ராக்டிகல்ஸ்லையுமே இருக்குதுடா தம்பி. அதனால் இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சிட்டே வா. ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேல்யூவையும் கரண்ட்டோட வேல்யூவும் அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருந்து நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ரீடிங்ஸை நோட் பண்ணிகிட்டே வர்றோம். Plot a graph between V and I. Take current on x-axis and potential difference on. ஓகே, ஸோ இப்போ இந்த பிக்சரில் பாரு, இங்கே உனக்கு ஒரு டேப்லர் காலம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சீரியல் நம்பர் 1 கொடுத்துருக்காங்க. நம்ம அப்போ யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேட்ரி வந்து ஒரே ஒரு பேட்ரி யூஸ் பண்ணுறோம். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.5. நல்லா கவனிக்கணும், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேல்யூ 1.5. ஸோ அப்போ அதுக்கான கரண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2.7 இருக்குன்னு வச்சுக்கோயேன். ஸோ அப்போ அதுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2.7 இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த காலத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா V/I பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேல்யூவையும் கரண்ட் வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிவைட் பண்ணி அதுக்கான ஆன்சரை நம்ம இங்கே கொண்டு வரோம். இதை நீ தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ நீ மெஷர் பண்ணக்கூடிய டைமில் இதுக்கான வேல்யூ வந்து என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 டிவைடட் பை 2.7 அப்படி நீ ரெண்டையும் டிவைட் பண்ண அப்படின்னா ஆன்சர் வந்து 0.5பா. ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்ததில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேட்டரியை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 2 பேட்டரியை யூஸ் பண்ணக்கூடிய டைமில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேல்யூ வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா 3.5 ஆகுது. கரண்ட்டோட வேல்யூ வந்து 5.4 ஆகுது. ஓகேயா, ஸோ இப்போ V/I வேல்யூ என்னன்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறேன். இப்போயும் ஆன்சர் 0.5ஆக தான் இருக்குது. ஓகேயா, ஸோ அதே மாதிரி 3 பேட்டரியை யூஸ் பண்ணுறாங்க. 3 பேட்டரியை யூஸ் பண்ணக்கூடிய டைமில் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கரண்ட்டோட வேல்யூ வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கான கால்குலேஷனும் போட்டு பார்க்குறோம். ஆன்சர் வந்து 0.5. ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேல்யூ எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகட்டும், கரண்ட்டோட வேல்யூ எப்படினாலும் சேஞ்ச் ஆகட்டும். பட் ஆனால் அது ரெண்டையும் டிவைட் பண்ணிவிட்டு நமக்கு இப்போ கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா
கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகேயா, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஆர் இஸ் ஈக்குவல் டு வி பை ஐ. இந்த வேல்யூ என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக வருது. இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் அந்த நிக்ரோம் ஒயருக்கான ரெசிஸ்டன்ஸ். ஓகேயா, இந்த கான்ஸ்டன்ட் நம்பர் தான் அந்த நிக்ரோம் ஒயருக்கான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஏன்னா ஒவ்வொரு ஒயருக்கும் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும். ஓகேயா, ஸோ காப்பர் ஒயர் அப்படின்னா அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஒன்று இருக்கும். இது நீ வேறு மெட்டல் எடுக்கிற அப்படின்னா அந்த மெட்டலுக்கான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும். ஸோ அப்போ இது இப்போ நம்ம பார்க்குறது நிக்ரோம் ஒயருக்கான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. மிஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன? ஸோ எப்படி நீ பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத இன்னும் உனக்கு புரிகிற மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஸோ இப்போ ரோட்டில் நீ ட்ராவல் பண்ணிகிட்ருக்க, டூ வீலர்லேயே போயிட்டுருக்கன்னு வச்சுக்கோவேன். அந்த ரோட்டில் எந்த ஒரு இடையில எந்த ஒரு அப்டக்கல்ஸும் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னா உன்னோட ட்ராவலிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஓகேயா, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளோ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதே அங்கங்கே உனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உன்னோட ஸ்பீடு அங்கங்கே ஸ்லோவாகிட்டே வரும். அடுத்து ஸ்பீடாகும், ஸ்லோவாகும். ஸோ இதே மாதிரி தான் கரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயரில் பாஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய டைமில் இந்த ரெசிஸ்டன்ஸ் அங்கங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்னாகும் அப்படின்னா ஒன்றோட ஒன்று மோதும். ஸோ மோதக்கூடிய டைமில் அந்த ஸ்பீடு என்னாகும், அந்த ஃப்ளோ என்னாகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்போ இது எல்லா ஒயர்லேயும் ஒன்று போல் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒயருக்கும் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் இது டிஃபர் ஆகும். ஸோ அப்படி டிஃபர் ஆகக்கூடிய டைமில் அதுக்கான வேல்யூஸ் என்ன அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு தான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ இந்த லிங்க்கை, இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள லிங்க்கை பார்த்தீங்கன்னா இதை அழகாக நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி இல்லை இந்த லாவை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ண சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜார்ஜ் சைமன் ஓம். அதனால் இந்த லாக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேமே பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் லா. On y-axis. From the graph, we can observe that the given line passing through the origin, and we can say that V by I ratio is constant. This experiment was practically observed by George Simon Ohm in 1827. Okay, so அப்போ அந்த கிராஃபை பார்த்தா அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸையும் கரண்ட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிறோம், ஒய் ஆக்சிஸில் கரண்ட்டோட வேல்யூவை எடுத்துட்டு அந்த வேல்யூஸை நம்ம மார்க் பண்ணிகிட்டே வரக்கூடிய டைமில் ஃபைனலாக இதை நம்ம அந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன்லேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரோம் அப்படின்னா ஏற்கனவே டேப்லெட் காலத்தில் ஒரு ஐடியா நமக்கு கிடச்சிருக்கு, ஆர் வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இங்கே கிராஃப்லையும் ஆர் வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்றது இந்த கிராஃபை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சு போயிடுது. ஓகேவா? According to this potential difference V across the ends of wire in the circuit V is directly proportional to current I flowing through it at constant temperature. This is called Ohm's law. From this, V by I is equal to constant, that is V by I is equal to R, or V is equal to IR. Here, the constant R is called resistance. It is the property of a conductor to resist the flow of charges through it. Its SI unit is ohm. It is represented by Greek letter O. Okay. ஸோ அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கான யூனிட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம். எப்படி கரண்ட்டுக்கான யூனிட் ஆம்பியர் சொல்கிறோம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கான யூனிட் வோல்ட் சொல்கிறோம் பார்த்தியா, அதே மாதிரி இங்கே ரெசிஸ்டன்ஸுக்கான யூனிட் பார்த்தீங்கன்னா ஓம். அதுக்கான சிம்பிள் தான் இப்போ நீ ஸ்க்ரீனில் பார்க்குறது. ஓகேயா? ஸோ ஓம்க்கான சிம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நீ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க. Ohms. According to Ohm's law, R is equal to V by I. If the potential difference across the two ends of the conductor is 1 volt and current through it 1 ampere, then the resistance R of the conductor is 1 ohm. That is okay. ஸோ இப்போ இங்கே என்ன பார்த்துட்ருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ohm is equal to 1 volt by 1 ampere. ஸோ ஒரு சர்க்யூட்டில் பாஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய கரண்ட் 1 ஆம்பியராக இருக்குது
அங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேல்யூ 1 வோல்ட்டாக இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா 1 ஓமாக இருக்கும். ஓகேயா? ஸோ இதுதான் நமக்கு எக்ஸ்ப்ளனேஷனில் நம்மளுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 1 ஓமுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இப்போ நீ பார்த்துட்ருக்க ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டார். ஓகே, resistance of a conductor is said to be 1 ohm if a current of 1 ampere flows through it when a potential difference of 1 volt is maintained across its ends. ஓகேயா? ஸோ அப்போ 1 ஓமுக்கான டெஃபனிஷன் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 46ல் லெஃப்ட் சைடு டாப்பில் இருக்குது. ஓகேயா? ஸோ அந்த டெஃபனிஷனை கொஞ்சம் தரோ பண்ணிக்கோ. ஸோ ஓம்ஸ் லாக்கான டெஃபனிஷனை தரோ பண்ணிக்கிறேன். தென் 1 ஓமுக்கான டெஃபனிஷனையும் நீ தரோ பண்ணிக்கணும். ஓகேயா? நெக்ஸ்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி நமக்கு கேட்கக்கூடிய ஒரு ஒரு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். ஓகேயா? இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் கேட்கலாம், 1 வேர்டில் கேட்கலாம். பட் ஆனால் இந்த ப்ராப்ளத்தை இதுக்கான ஃபார்முலா நம்ம தரோவாக வச்சுருந்தோம் அப்படின்னா என்ன நம்பர்ஸ் கேட்டிருந்தாலும் கூட நம்ம ஈஸியாக அதுக்கு ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகே, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை பாரு. கால்குலேட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டார். ஓகேயா? கால்குலேட் தி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டார் through which a current of 2 ampere passes when the potential difference between its end is 30 volt. Okay, so அப்போ what are the things given அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் 2 ஆம்பியர்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ ஐக்கான வேல்யூ என்னன்றதை கொடுத்துட்டாங்க. தென் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேல்யூ என்னன்றதையும் கொடுத்துட்டாங்க. என்ன கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்காங்க, ஆருக்கான வேல்யூ என்ன அப்படின்றத நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்னென்ன டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாரு. வி கொடுத்துருக்காங்க, ஐ கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க, ஆர் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். இப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓம்ஸ்லால் இந்த ஃபார்முலாவை நம்ம தரோ பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ இதில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறோம். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறோம், ஆரை நீ ரைட் சைடு வச்சுட்டு அப்படின்னா ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடு வந்துடுது. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறோம், ஆர் இஸ் ஈக்குவல் டு வி பை ஐ. ஸோ அப்போ விக்கான வேல்யூ என்ன 30, ஐக்கான வேல்யூ என்ன 2, ரெண்டையும் டிவைட் பண்ண அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் 15. ஆருக்கான யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் அப்படின்றதுனால என்ன ஆன்சர் எப்படி கொண்டு வந்து முடிக்கிறோம் அப்படின்னா 15 ஓம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் இது. கண்டிப்பாக நீ வந்து கொஸ்டின் வருது அப்படின்னா இது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் நீ ஈஸியாகவே அட்டன் பண்ணி ஃபுல் மார்க் நீ வாங்கிடலாம். ஓகேவா? ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி தென் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன் என்னது, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அண்டு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஸோ அப்போ இதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்கன்னு பாரு. You can verify by doing an experiment that resistance of any conductor is directly proportional to the length of the conductor L and is inversely proportional to its area of cross section A. ஓகேயா? ஸோ அப்போ ஆருக்கான வேல்யூ, ஸோ ஆருக்கான வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல். இந்த எல் வந்து எதை டினோட் பண்ணுறாங்க, லென்த் ஆஃப் தி கண்டக்டார். ஸோ கண்டக்டாரோட லென்த்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. தென் ஆர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஓகே, அந்த கண்டக்டாருக்கான கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ நீ இந்த ஃபார்முலாவை இந்த இதை பார்க்கக்கூடிய டைம்லேயே உனக்கு புரிஞ்சிருக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இதோட வேல்யூ வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும், இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேயா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவையும் இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ கம்பைன் பண்ணும்போது இதை எப்படி கொண்டு வரலாம், ஃபைனலாக ஆர் ப்ரொபோர்ஷனல் எல் பை ஏ இங்கே இருக்கா, ஆர் ப்ரொபோர்ஷனல் எல் பை ஏ.
இந்த பாயிண்டில் இருக்குது பார்த்தியா? ஸோ ஆர் ப்ரொப்போர்ஷனல் எல் பை ஏ. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், இந்த ப்ரொப்போர்ஷனலை ரிமூவ் பண்ணணும், சென்டரில் இருக்கா, இந்த ப்ரொப்போர்ஷனலை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா வி யூஸ் சம் கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டண்ட்டாக இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், ஆர் ப்ரொப்போர்ஷனல் எடுத்துகிட்டு இஸ் ஈக்குவல் டு கொண்டு வந்திருக்கோமா, ஆர் இஸ் ஈக்குவல் டு எல் பை ஏ. இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தியா ஒரு கான்ஸ்டன்ட், அந்த கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி மாதிரியான சிம்பிள் இருக்குது. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா இதுதான் ரோ. ஓகேயா, இதை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ரோ. ஸோ அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. ஓகேயா, இந்த ரோக்கு என்ன டேர்ம் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஆர் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல். ஓகேயா, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஆர் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு மாதிரியான எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். ஓகேயா, ஸோ அப்போ ஃபைனலாக அதே ஃபார்முலாவை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பாரு. ரோ இஸ் ஈக்குவல் டு ஆர்ஏ பை எல். ஏன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏன்னு பார்த்தோமா, அதே ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது ரோ இஸ் ஈக்குவல் டு ஆர்ஏ பை எல் அப்படின்னு கிடச்சிருது. ஓகேயா, ஓகே. ஓகே, இந்த ரெசிஸ்டிவிட்டிக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. Electrical resistivity of a material is defined as the resistance of a conductor of unit length and unit area of cross section. மிஸ் இது இந்த டெஃபனிஷன் வந்து எப்படி வருது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்முலாவை பாரு. ரோ இஸ் ஈக்குவல் டு ஆர்ஏ பை எல்லுன்னு இருக்கா, ரோ இஸ் ஈக்குவல் டு ஆர்ஏ பை எல்லுன்னு இருக்குது பார்த்தியா, இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் இந்த டெஃபனிஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டிஃபைன்ட் அஸ் தி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கண்டக்டர் ஆஃப் யூனிட் லென்த். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கண்டக்டர் ஆஃப் யூனிட் லென்த் இருக்கா, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கண்டக்டர் ஆஃப் யூனிட் லென்த் அண்டு யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ அப்போ இந்த 3 டேர்மோட காம்பினேஷனில் தான் என்ன கிடைக்குது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டிக்கான வேல்யூ வந்து நமக்கு கிடைக்குது. ஓகே, இதுக்கான யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் மீட்டர். ஓகே, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டிக்கான வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் மீட்டர். ஓகே, டூ யூ நோவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு, நிக்ரோம். நிக்ரோம்னா இது எந்தெந்த எலமெண்ட்டோட காம்பினேஷன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நிக்ரோம் இஸ் த கண்டக்டார் வித் ஹையஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டி வந்து இந்த நிக்ரோம்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கண்டக்டார் வித் ஹையஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி ஈக்குவல் டு 1.5 into 10 power minus 6 ohm meter. Hence it is used in making heating elements. இப்போ நான் உனக்கு வந்து அந்த நிக்ரோமோட யூசேஜ் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கான டைம் இப்போ வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி ஹையாக இருக்குப்பா. நீ போகக்கூடிய ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா மேடு பள்ளம் ஸ்பீட் பிரேக்கர் எல்லாம் நிறையா இருக்குது. நிறையா இருந்தால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உன்னோட ஸ்பீடு வந்து குறையும். ஸ்பீடு குறையுது பார்த்தியா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸோட ஸ்பீடு குறையும். ரெசிஸ்டிவிட்டி ஹையாக இருக்குது அப்படின்னா எலக்ட்ரான்ஸோட ஸ்பீடு குறையும். ஏன் எலக்ட்ரான்ஸோட ஸ்பீடு குறையுது, ஒரு எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எலக்ட்ரானோட போய் மோதும், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான வாலில் போய் மோதும். ஸோ இப்படி மோதக்கூடிய டைமில் அங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து ஜாஸ்தியாகும். ஓகேயா, ஸோ இப்போ ஒரு சில ஹீட்டிங் அப்பேரட்டஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் வந்து நிறையா வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர், இந்த மாதிரி இதுலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸில் நம்ம என்ன ஒயர் உள்ளே யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிக்ரோம் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அப்போ வாட்டர் ஹீட்டர்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டர்னிங்ஸ் மாதிரி இருக்கும், சுருளாக இருக்கும். ஸோ அப்போ இதுலெல்லாம் ஃபுல்லு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்ரோம் ஒயர் தான் இருக்கும். இந்த நிக்ரோம் ஒயர்னால யூசேஜ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ரெசிஸ்டிவிட்டி ஹையாக இருக்கும். ரெசிஸ்டிவிட்டி ஹையாக இருக்குது அப்படின்னா ஹீட் வந்து நிறையா ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டு தான் நமக்கு தேவைப்படுது. ஓகேயா, ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டிவிட்டிக்கான யூசேஜ் என்ன அப்படின்றது உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டன்ஸ் அண்டு கண்டக்டிவிட்டி. ஸோ முதல்ல பார்த்தது ரெசிஸ்டன்ஸ் அண்டு ரெசிஸ்டிவிட்டி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கண்டக்டன்ஸ் அண்டு கண்டக்டிவிட்டி. அப்போ இதுலேயே உனக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸும் கண்டக்டன்ஸும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட். ஓகேயா,
ஸோ இப்போ பாரு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. Conductance of a material is the property of a material to aid the flow of charges and hence the passage of current in it. The conductance of a material is mathematically defined as the reciprocal of its resistance. ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்குன்னு சொன்னேன்னா அந்த இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாரு டெஃபனிஷன். கண்டக்டன்ஸ் ஆஃப் அ மெட்டீரியல் இஸ் மேத்தமேட்டிக்கலி டிஃபைன்ட் அஸ் தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ G is equal to 1/R. G is equal to 1/R. இந்த G வந்து என்ன, G வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா கண்டக்டன்ஸை டினோட் பண்ணுது. ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ, அந்த ரெசிப்ரோக்கல் வேல்யூ தான் கண்டக்டன்ஸுக்கான வேல்யூவாக இருக்கும். ஓகே, ரெசிஸ்டன்ஸுக்கான யூனிட் வந்து என்ன போட்டோம், ஓம் போட்டோமா. இப்போ கண்டக்டன்ஸுக்கான யூனிட் வந்து என்ன போட போகிறோம் அப்படின்னா ஓம் பவர் -1. ஏன் ஓம் பவர் -1? ஏன்னா ரெசிஸ்டன்ஸுக்கான யூனிட் வந்து ஓம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேயா, ரெசிஸ்டன்ஸுக்கான யூனிட் வந்து பார்த்தா அப்படின்னா ஓம்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ஓம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க, இதை நம்ம மேலே கொண்டு போகக்கூடிய டைமில் ஓம் பவர் -1 வருமா. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டன்ஸுக்கான யூனிட். அதே ஓம் பவர் -1 ரிவர்ஸில் போடுறோம், -1 தானே, அப்போ ரிவர்ஸில் போட்டோம்னா மோ. ஸோ அப்போ கண்டக்டன்ஸுக்கான யூனிட்டை ஓம் பவர் -1ன்னு சொல்லலாம், இல்லை மோ, இந்த ஓம்கான ரிவர்ஸ் MHO. ஓகேயா, சரி. இப்போ கண்டக்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. எப்படி ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, ரெசிஸ்டிவிட்டினா என்னன்னு பார்த்தோமா, அதே மாதிரி இப்போ கண்டக்டன்ஸ்னால் என்னன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். த ரெசிப்ரோக்கல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் அ மெட்டீரியல் இஸ் கால்டு இட்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஸோ அப்போ இங்கே எப்படி வருதுன்னு பாரு, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ கான்செப்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டன்ஸும் ரெசிஸ்டன்ஸும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்குமா. ஸோ அப்போ அதை எப்படி கொடுத்தோம், ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ கண்டக்டன்ஸ் அப்படின்றது ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி ரெசிஸ்டிவிட்டிக்கான சிம்பிள் வந்து என்ன அப்படின்னா சிக்மா. இதை நீ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா சிக்மா. அப்போ இந்த ரெசிஸ்டிவிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டிவிட்டிக்கான வேல்யூ எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ ரெசிஸ்டிவிட்டிக்கான சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து ரோ, இதுக்கு பேர் வந்து சிக்மா. ஓகேவா, உனக்கு இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு புரியணுன்றதுக்காகவே தம்பி நான் ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப் நான் ஸ்லோவாக சொல்லிகிட்ருக்கேன். ஓகேவா, ஓகே. தென் நெக்ஸ்ட்டு இந்த ரோக்கான யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் மீட்டர் பார்த்தோமா. ரோக்கான யூனிட் வந்து ஓம் மீட்டர் பார்த்தோம். இப்போ சிக்மாக்கான யூனிட் வந்து எப்படின்னா, இப்போ இது ரெசிப்ரோக்கலாக இருக்கா, அதனால் சிக்மாக்கான யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் பவர் -1 மீட்டர் பவர் -1. ஓம் பவர் -1 மீட்டர் பவர் -1. ஓகேவா. ஸோ இப்போ உனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கம்பேரிசனாக தான் உனக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், உனக்கு புரியணுன்றதுக்காக கம்பேரிசனாகவே நான் சொல்லிட்டு வரேன். ஓகே. ஸோ அப்போ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் எப்படி நம்ம ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு விதமான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோமோ, அதே மாதிரி கண்டக்டன்ஸ் வேல்யூ கண்டக்டிவிட்டியும் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் இது டிஃபர் ஆகும். ஸோ அப்போ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் அ கண்டக்டர் இஸ் அ மெஷர் ஆஃப் இட்ஸ் எபிலிட்டி டு பாஸ் த கரண்ட் த்ரூ இட். ஓகே. ஸோ எந்த அளவுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டை பாஸ் பண்ணுது அப்படின்றது தான் அதுக்கான கண்டக்டிவிட்டி வேல்யூவாக இருக்கும். ஸோ அப்போ யாரெல்லாம் குட் கண்டக்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க, காப்பர், அலுமினியம், இந்த மாதிரியான மெட்டல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குட் கண்டக்டர்ஸாக இருக்கும். எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டக்டர்ஸ் ஆர் இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ், வுட்டு, ரப்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர்ஸ்க்கான எக்ஸாம்பிளாக இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இது ரிலேட்டடாக ஒரு ஷார்ட் வீடியோ. Electrical resistivity is an intrinsic property that quantifies how strongly a given material opposes the flow of electric current. ஸோ எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அந்த எலக்ட்ரானோட ஃப்ளோவை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய மற்ற எலக்ட்ரான்ஸோ என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மூமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து ரெசிஸ்ட் பண்ணுது. ஓகேயா. Resistivity indicates
a material that readily allows the movement of electric charge. Resistivity is commonly represented by the Greek letter rho. Resistance of a conductor depends on the length L and area of cross-section A of the conductor. R is directly proportional to L and R is inversely proportional to A. Therefore, R is proportional to L upon A. Therefore, R is equal to rho L upon A. Rho is constant, where rho is called resistivity of the conductor. It is also called as specific resistance. If we put L is equal to 1 meter and A is equal to 1 meter square, then R is equal to rho. Thus, resistivity of a conductor is defined as the resistance of a conductor of unit length and unit area of cross-section. The SI unit of resistivity is ohm meter. ஓகே ஸோ இப்போ ரெசிஸ்டிவிட்டிக்கான ஒரு ஐடியா உனக்கு கிடச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே ஒவ்வொரு மெட்டீரியலுக்கான ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க பாரு. காப்பருக்கு வந்து 1.62 into 10 power minus 8, நிக்கலுக்கு 6.84 into 10 power minus 8, தென் குரோமியத்துக்கு 12.9 into 10 power minus 8. ஓகேயா? ஸோ அப்போ இந்த 3 மெட்டீரியல் எடுத்துக்கிட்டாலுமே கூட which has a highest resistivity அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஆன்சர் வந்து கண்டிப்பாக நிக்ரோம் ஒயராக தான் இருக்கும். ஓகேயா? காப்பர் கிடையாது, நிக்கல் கிடையாது, குரோமியம் கிடையாது. இந்த நிக்கல், குரோமியம் அண்ட் அயன் காம்பினேஷனில் ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய நிக்ரோம் ஒயர் தான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரெசிஸ்டிவிட்டியோடு இருக்கும். ஓகே, இதெல்லாம் நமக்கு 1 மார்க் கொஸ்டினில் கேட்குறாங்க அப்படின்னா நீ ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாரு. த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஒயர் ஆஃப் லென்த் 10 மீட்டர் இஸ் 2 ஓம். ஓகே, லென்த்து கொடுத்துட்டாங்க. ஸோ லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டராக இருக்குது. ஓகே, எல் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓம். இது வந்து மீட்டரில் இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஓமில் இருக்குது. தென் ஏரியா வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 into 10 power minus 7 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஏரியா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 2 into 10 power minus 7 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஃபைனலாக என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ, கண்டக்டன்ஸ் வேல்யூ அண்டு கண்டக்டிவிட்டி வேல்யூ. ஓகேயா? ஸோ இந்த 3 டேர்முக்கான ஆன்சர் நம்ம கொண்டு வரணும். ஸோ ரெசிஸ்டிவிட்டிக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க? ரோ இஸ் ஈக்குவல் டு ஆர்ஏ பை எல். ஸோ அப்போ ஆருக்கான வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுற, ஏக்கான வேல்யூவை கொண்டு வர பை எல். ஸோ டிவைட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொண்டு வர 4 into 10 power minus 8 ஓம் மீட்டர். பஸ் இங்கே வந்து -7 இருக்கு. அப்போ இங்கே -7 தானே வந்திருக்கணும். எப்படி வந்து இது -8 ஆச்சு? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். 2 into 2 4. ஓகே, இங்கே 10 இருக்குது பார்த்தியா? இந்த 10 நீ மேலே கொண்டு வர அப்படின்னு பார்த்தேன்னா -1 ஆகுமா? ஸோ ஆல்ரெடி இங்கே -7 இருக்குது, அதோட இந்த -1 ஆட் ஆகுது அப்படின்னா -8. ஓகேயா? ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்ஸ், நீயே போட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். தென் கண்டக்டன்ஸ் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி ரெசிஸ்டன்ஸ். ஓகே, 1/r. ஏற்கனவே ஆர் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 2. ஸோ டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 0.5 மோ. ஸோ மோன்றது கண்டக்டன்ஸுக்கான யூனிட். தென் கண்டக்டிவிட்டி எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சிக்மா இஸ் ஈக்குவல் டு 1/ρ. ஸோ ரோ வேல்யூ ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம், 4 into 10 power minus 8. ஓகே, ரொம்ப சிம்பிளான கால்குலேஷனாக தான் இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 1/4 அப்படின்னா அதை டிவைட் பண்ணோம்னா 0.25. ஓகேயா? 0.25 into 10 power minus 8. ஓகேவா? ஓகே, ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0.25 into 10 power minus 8 மோ m power minus 1. ஓகே, இந்த ப்ராப்ளம் உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டார்ஸ்.
ஓகேயா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ். இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதே நான் சொல்லிடுறேன். ஓம்ஸ் லானா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், கண்டக்டன்ஸ், தென் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி, தென் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஸோ இந்த டாப்பிக்லேயும் நான் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக எங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டார்ஸில் வந்து நிற்கிறோம். இது என்ன சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டார்ஸ்? ரெசிஸ்டார் ஓகே, சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டார்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டார்ஸோட டோட்டல் காம்பினேஷன். இப்போ ஒரு ரெசிஸ்டார் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓகே, அதே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ரெசிஸ்டார்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டோட்டல் காம்பினேஷனுக்கு தான் நம்ம என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டார்ஸ் அப்படின்றோம். ஓகே, இத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெசிஸ்டார்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸ் கனெக்ஷனில் இருக்கா இல்லை பேரலல் கனெக்ஷனில் இருக்கா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய டைமில் அதோட அந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும், இதை பற்றின ஒரு கால்குலேஷன் ஒரு பார்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டார்ஸ். இதில் வந்து பார்த்தா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெசிஸ்டார்ஸ் இன் சீரீஸ். ஓகேயா, என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்கன்னு பாரு. எ சீரீஸ் சர்க்யூட் கனெக்ட்ஸ் தி components one after the other to form a single loop. இப்போ இங்கே பார்க்குற அப்படின்னா இந்த சர்க்யூட் இந்த டயக்ராமில் பாரு. ஸோ பேட்ரி இருக்கும், பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் இருக்குது, நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது. பாசிட்டிவ் டெர்மினலோடு நம்ம என்னென்ன கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா R1, R2, R3 இருக்கா, 3 ரெசிஸ்டர் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட என்ன கனெக்ட் ஆகிருக்கு, அம்மீட்டர் கனெக்ட் ஆகிருக்கு. அம்மீட்டரை என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், டு ஃபைண்ட் தி எலக்ட்ரிக் கரண்ட். இப்போ இந்த சர்க்யூட்டில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு வி யூஸ் அம்மீட்டர். ஓகே, தென் கீ யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ரெசிஸ்டாரில் இந்த டோட்டல் இதில் வந்து சர்க்யூட்டில் வந்து என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ரெசிஸ்டார்ஸ் எல்லாம் என்ன கனெக்ஷனில் இருக்குது, சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. ஓகேயா, ஸோ அப்போ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. இஃப் ரெசிஸ்டார்ஸ் ஆர் கனெக்டட் end to end so that the same current passes through each of them, then they are said to be connected in series. இது சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது அப்படின்னா இங்கே பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு ஒவ்வொரு ரெசிஸ்டார்ஸ்க்கு இடையிலுமே எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஈக்குவல் கரண்ட்டாக தான் இருக்க போகுது. ஓகேயா, ஸோ இங்கே பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று போல தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஆம்பியர் கரண்ட் அப்படின்னு இருக்குன்னா R1லேயும் சரி 1 ஆம்பியர் கரண்ட் தான் இருக்கும், R2 R3லேயும் சரி 1 ஆம்பியர் கரண்ட் தான் பாஸ் ஆகிட்ருக்கும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து சீரீஸ் கனெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ எந்த வேல்யூ டிஃபர் ஆகும், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேல்யூ டிஃபர் ஆகும். ஓகேயா, ஸோ எந்த வேல்யூ டிஃபர் ஆகுது, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கான வேல்யூ வந்து டிஃபர் ஆகுது. ஓகே, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேல்யூ எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த R1 இருக்குது பார்த்தியா, அப்போ R1ஓட இந்த பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா V1. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இடையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா V2வாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இது வரைக்கும் இடையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா V3ஆக இருக்கும். ஓகேயா, ஸோ அப்போ ஒவ்வொரு இதுலேயுமே இங்கே என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேல்யூ டிஃபர் ஆகுது, ஆனால் கரண்ட் வேல்யூ எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம கொண்டு வரக்கூடிய ஒரு இதுதான் என்ன அப்படின்னா V1 is equal to IR1. மிஸ் இது எப்படி வந்தது, இது ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் லாவில் நம்ம டிரைவ் பண்ணியிருக்கிறோம். ஓகேயா, ஓம்ஸ் லாவில் என்ன ஃபார்முலா பார்த்தோம், V is equal to IR பார்த்தோமா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டாரில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேல்யூ V1, அங்கே என்ன ஆகலை, கரண்ட் வேல்யூ சேஞ்ச் ஆகலை. ஸோ அப்போ அந்த ஐயை அப்படியே தான் எடுத்துக்கிறோம். ஆனால் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன இருக்குது, R1ன்னு இருக்குது. ஓகேயா, தென் செகண்ட் ரெசிஸ்டன்ஸில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேல்யூ என்ன, V2. அங்கே கரண்ட் வேல்யூ எப்படி இருக்குது, சேமாக தான் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ R2. ஓகேயா, தென் அதே மாதிரி தேர்டு ரெசிஸ்டன்ஸில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேல்யூ V3, கரண்ட் வேல்யூ சேமாக இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ R3.
ஓகேவா? ஸோ அப்போ V1 is equal to IR1, V2 is equal to IR2, V3 is equal to IR3. ஸோ அப்போ இந்த மூணையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேல்யூ கிடைக்கும் V. ஓகே, V is equal to V1 plus V2 plus V3. ஓகே, அப்போ V1ஓட வேல்யூ என்ன? IR1, V2ஓட வேல்யூ IR2, V3ஓட வேல்யூ IR3. அப்போ இந்த மூணையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ஸ்டெப்பு. V is equal to V1 plus V2 plus V3. நான் சொல்கிறத கவனிச்சிட்டே வர்றேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ V is equal to V1 plus V2 plus V3. இந்த மூணையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணக்கூடிய டைமில் நமக்கு இப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு பாரு. V is equal to IR1 plus V is equal to IR2, V is equal to IR1 plus IR2 plus IR3. ஓகே, மூணையும் ஆட் பண்ணுறோமா? மூணையும் ஆட் பண்ணக்கூடிய டைமில் எந்த நம்பர் காமனாக இருக்குது? I வந்து காமனாக இருக்குது. ஓகேயா? ஸோ இதே இது அடுத்த ஸ்டெப்பில் எப்படி கொண்டு வரோன்னு பாரு. ஸோ இங்கே பார்த்த அப்படின்னா அந்த டோட்டல் இப்போ V is equal to Vன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். அந்த டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு என்ன ஃபார்முலா கொண்டு வரோம்? IRS. இந்த S எதை டினோட் பண்ணுது அப்படின்னா சீரீஸ் கனெக்ஷன் அப்படின்றதுக்காக இந்த S. ஓகேயா? ஸோ அப்போ V is equal to IRS. அப்போ இந்த இங்கே கொண்டு வந்திருக்காங்க பார். ஸோ அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் V நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம்? IRS. V1 plus V2 plus V3 இருக்குது பார்த்தியா? ஸோ V is equal to V1 plus V2 plus V3 இருக்கா? அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் V1 நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம்? IR1. இன்ஸ்டெட் ஆஃப் V2 நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம்? IR2. இன்ஸ்டெட் ஆஃப் V3 நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம்? IR3. ஓகேயா? இதில் எல்லாமே எந்த நம்பர் காமனாக இருக்குது? I வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்குது. ஸோ அந்த ஐயை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா RS is equal to R1 plus R2 plus R3. ஓகேயா? ஸோ அப்போ 3 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கிடச்சிருது. ஓகேயா? ஸோ அப்போ என்ன ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னு பாரு. The equivalent resistance in a series combination is greater than the highest of the individual resistance. இங்கே இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸில் எந்த வேல்யூ ஹையோ அந்த வேல்யூவை விட இது எப்படி இருக்க போகுது அப்படின்னா அந்த ஃபைனல் ஆன்சர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கூட தான் இருக்க போகுது. ஓகேயா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸ் கனெக்ஷன் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அப்போ சீரீஸ் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை ஜஸ்ட் நீ அப்படியே ஆட் பண்ணி போட்டேனாலே ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கிடச்சிரும். ஸோ இப்போ பாரு, கீழே உள்ள ப்ராப்ளம் பாரு. இந்த ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா R1 வேல்யூ 5 ohm, R2 வேல்யூ 3 ohm, R3யோட வேல்யூ 2 ohm. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு பாரு. இது சீரீஸ் கனெக்ஷனில் இருக்கிறதுனால RS இஸ் ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. ஸோ ஃபைனல் ஆன்சர் எப்படி வருது? 5 + 3 + 2 இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து என்னவா இருக்குது அப்படின்னா 10 ohm. ஓகே, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னது? 10 ohm. ஸோ அப்போ சீரீஸ் கனெக்ஷன்னா கொடுத்துருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை நீ ஜஸ்ட்டு நீ ஆட் பண்ணி போட்டாலே அதுதான் ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ்க்கான வேல்யூ. ஓகேயா? தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல். ஓகே, அடுத்தது என்ன? ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல். இது எப்படி மிஸ் டயக்ராம், இதுக்கு என்ன எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டயக்ராம் தான். இங்கே நீ பாரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸ் கனெக்ஷனில் யூஸ் பண்ண மாதிரி தான் இங்கேயும் பேட்ரி இருக்குது, கீ இருக்குது, அம்மீட்டர் இருக்குது, வோல்ட் மீட்டர் இருக்குது. பட் ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நீ நல்லா கவனிக்கணும். இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்ட் மீட்டர் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோன்னு பாரு. இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில மட்டும்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேயா? இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இடையில மட்டும்தான் நம்ம வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ இங்கே ஃபுல்லுமே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேல்யூ எப்படி இருக்க போகுது அப்படின்னா சேம். 3 ரெசிஸ்டன்ஸ்லேயுமே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேல்யூ எப்படி இருக்க போகுது அப்படின்னா சேமாக இருக்க போகுது. அப்போ எந்த வேல்யூ டிஃபர் ஆகுது? கரண்ட்டோட வேல்யூ மட்டும் டிஃபர் ஆகுது. ஓகேயா?
ஸோ கரண்ட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா I1, செகண்ட் ரெசிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா I2, தேர்டு ரெசிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா I3. ஓகேயா, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேல்யூ சேமாக இருக்கு, பட் ஆனால் கரண்ட்டோட வேல்யூ என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஓகேயா, ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய ஃபார்முலா தான் இந்த I1 இஸ் ஈக்குவல் டு V/R1. மிஸ் இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்ற கேள்வியே இருக்கக்கூடாது. நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஓம்ஸ் லா பார்த்துருக்கோம் பார்த்தியா. ஸோ அப்போ ஓம்ஸ் லாவில் V இஸ் ஈக்குவல் டு IR இருக்குது பார்த்தியா. இந்த ஃபார்முலாவோட ரீஅரேஞ்ச்மெண்ட்டு தான் இப்போ நீ பார்க்கக்கூடிய ஃபார்முலா. இது எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறோம், V இஸ் ஈக்குவல் டு IR இருக்கா, இப்போ எப்படி மாற்றுறோம் இதை, I இஸ் ஈக்குவல் டு V/R, I இஸ் ஈக்குவல் டு V/R. இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் தான் இப்போ நீ பார்க்குறது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸில் I1 இஸ் ஈக்குவல் டு V/R1, செகண்ட் ரெசிஸ்டன்ஸில் I2 இஸ் ஈக்குவல் டு V/R2, தேர்டில் I3 இஸ் ஈக்குவல் டு V/R3. ஸோ அப்போ டோட்டல் கரண்ட்டு I இஸ் ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் I3 இருக்கா. இப்போ இந்த ஐக்கான வேல்யூ எப்படி நம்ம கொண்டு வரலாம், இந்த ஐக்கான வேல்யூ V/R. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் I நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், V/R. I1க்கு பதிலாக V/R1, I2க்கு பதிலாக V/R2, I3க்கு பதிலாக V/R3. இதை ஃபுல்லும் நம்ம ஆட் பண்ணி கொண்டு வரோம். ஸோ அப்படி நம்ம ஆட் பண்ணி கொண்டு வரக்கூடிய டைமில் எந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்குது, வீன்ற டேர்மு காமனாக இருக்கிறதுனால அதை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ ரிமூவ் பண்ணக்கூடிய டைமில் ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/RP. ஓகே, இந்த P எதை டினோட் பண்ணுது அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் என்ன கனெக்ஷனில் இருக்குது, பேரலல் கனெக்ஷனில் இருக்கா. ஸோ அதனால் என்ன டேர்ம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா RP. இதுக்கு முன்னாடி RS யூஸ் பண்ணியிருந்தோம். எஸ் எதை டினோட் பண்ணுது, சீரீஸ் கனெக்ஷன். இது பேரலல் கனெக்ஷனில் இருக்கிறதுனால RP. ஸோ 1/RP இஸ் ஈக்குவல் டு 1/R1 ப்ளஸ் 1/R2 ப்ளஸ் 1/R3. ஸோ சீரீஸ் கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை அப்படியே நீ ஆட் பண்ணால் போதும். ஆனால் பேரலல் கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ரெசிப்ரோக்கல் வேல்யூ எடுக்கணும். ஓகேயா, ரெசிப்ரோக்கல் வேல்யூ எடுக்கணும். ஆனால் சீரீஸ் கனெக்ஷன் பெஸ்ட்டா பேரலல் கனெக்ஷன் பெஸ்ட்டா அப்படின்னு பார்க்கக்கூடிய டைமில் பேரலல் கனெக்ஷன் தான் பெஸ்ட்டு. ஏன் பேரலல் கனெக்ஷன் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாகும். ஏன்னா எல்லாமே ரெசிப்ரோக்கல் வேல்யூ பார்க்குறோமா. ஸோ ரெசிப்ரோக்கல் வேல்யூ பார்க்கக்கூடிய டைமில் இங்கே டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் நம்மளுடைய வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சர்க்யூட் எல்லாமே எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலல் கனெக்ஷனில் தான் இருக்கும். இப்போ சீரீஸ் கனெக்ஷனில் பார்த்தேன் அப்படின்னா ஏதாவது ஒரு லைட்டு சீரியல் செட்டு பல்பெல்லாம் பார்த்துருப்பேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பல்பு ஃப்யூஸ் ஆனது அப்படின்னா டோட்டல் சர்க்யூட்மே அங்கே என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள எந்த லைட்டுமே வந்து எரியாது. ஆனால் பேரலல் கனெக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டேன்னா இங்கே நம்ம வந்து எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்றத இப்போ நீ பார்த்துருப்பேன். அப்போ இங்கே உள்ள இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கான ஸ்விட்சை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ஃபேன் மட்டும்தான் ஆஃப் ஆகும். ஓகே, சப்போஸ் இது ரெண்டையும் சீரீஸ் கனெக்ஷனில் கொடுத்துருக்கோம், ஃபேனுக்கானதும் லைட்டுக்கானதும் சீரீஸ் கனெக்ஷனில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்விட்சு ஆஃப் பண்ண அப்படின்னா ரெண்டுமே ஆஃப் ஆகுமா. ஸோ அது சீரீஸ் கனெக்ஷனில் இருக்கும்போது டோட்டலாக ரெண்டுமே ஆஃப் ஆகும். பட் ஆனால் இங்கே பேரலல் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதுக்கு வந்து செப்பரேட்டாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸ் கனெக்ஷன் ஆஃப் பேரலல் ரெசிஸ்டார்ஸ். சீரீஸ் கனெக்ஷன் ஆஃப் பேரலல் ரெசிஸ்டார்ஸ். என்ன மிஸ் இது ஒரே சென்டென்ஸில் வந்து சீரீஸும் வருது பேரலலும் வருது, இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது? ஒன்றும் இல்லை, இதில் நம்ம கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த டயக்ராமை மட்டும் பாரு. சீரீஸ் கனெக்ஷன் ஆஃப் பேரலல் ரெசிஸ்டார்ஸ். ஸோ இங்கே நமக்கு டயக்ராம் எப்படி இருக்கு, சீரீஸ் கனெக்ஷனில் இருக்கு. ஓகேயா, இந்த டயக்ராம் இப்படி போயிட்டு இப்படி தான் வருது. இதோட கண்டினியூஷன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸ் கனெக்ஷன். பட் ஆனால் ரெசிஸ்டார்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேரலலாக இருக்குது. ஓகேயா, ரெசிஸ்டார்ஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. ஓகே, இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஓகேயா,
ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளானதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த R1 R2 என்ன கனெக்ஷனில் இருக்குன்னு பாரு, பேரலாக இருக்கா. அதே மாதிரி R3 R4 பேரலாக இருக்கா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த R1 R2 பேரலாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கால்குலேஷன் 1/RP1 இஸ் ஈக்குவல் டு 1/R1 ப்ளஸ் 1/R2. ஏன்னா இது ரெண்டும் பேரலில் இருக்கிறதுனால நம்ம ரெசிப்ரோக்கல் வேல்யூ எடுத்துக்கிறோம். அதே மாதிரி 1/RP2ன்றது அந்த R3 R4 ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலில் இருக்கா. ஸோ அப்போ அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ, சீரீஸ் கனெக்ஷன் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை நீ ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும். பேரலல் கனெக்ஷன் அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸுக்கான ரெசிப்ரோக்கல் வேல்யூ எடுத்து நீ ஆட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ உனக்கு 1/RP1 வேல்யூ கிடச்சிருக்கும், 1/RP2 வேல்யூ கிடச்சிருக்கும். இது ரெண்டும் சீரீஸில் இருக்கிறதுனால அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்கிறோம் அப்படின்னா இங்கே பாரு, அடுத்த ஸ்டெப்பில் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வேணும் அப்படின்னா ஆர் டோட்டல் வேணும் அப்படின்னா இந்த RP1ஐயும் RP2ஐயும் ஆட் பண்ணினா தான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஓகேவா. ஸோ அப்போ இங்கே நம்ம பார்த்துருக்கிறது வந்து என்ன அப்படின்னா சீரீஸ் கனெக்ஷன் ஆஃப் பேரலல் ரெசிஸ்டார்ஸ். சீரீஸ் கனெக்ஷன் ஆஃப் பேரலல் ரெசிஸ்டார்ஸ். அடுத்தது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாரு, parallel connection of series resistors. parallel connection of series resistors. இங்கே பாரு பேரலாக இருக்கா. பட் ஆனால் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பேரலாக இருக்கு, இதுவும் இதுவும் பேரலாக இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. ஓகேயா. ஸோ அதனால தான் இதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேம் வந்து என்ன அப்படின்னா parallel connection of series resistors. என்ன மிஸ் இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதே அப்படின்லாம் நீ யோசிக்காத. அந்த டேர்ம்ஸை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அந்த டயக்ராம் மட்டும் நமக்கு மைண்டில் நிற்கிது அப்படின்னா இது ஒன்றும் கஷ்டமே இல்லை, இது ரொம்ப ஈஸி தான். ஓகே. ஸோ இப்போ இந்த R1 R2 என்ன கனெக்ஷனில் இருக்குது, சீரீஸில் இருக்கா. சீரீஸில் இருக்கக்கூடிய டைமில் நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேயா. சீரீஸ் கனெக்ஷனில் இருக்கிறதுனால அதை ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணோம்னா போதும். ஓகே. அப்போ RS1 இஸ் ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2, தென் RS2 இஸ் ஈக்குவல் டு R3 ப்ளஸ் R4. பட் ஆனால் இந்த RS1ம் RS2வும் இப்போ எப்படி இருக்குது, பேரலாக இருக்கா. ஸோ பேரலாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கான ரெசிப்ரோக்கல் வேல்யூ போடுறோம். ஸோ அப்போ 1/R இஸ் ஈக்குவல் டு 1/RS1 ப்ளஸ் 1/RS2. ஓகேயா. ஸோ இதுதான் வந்து parallel connection ஆஃப் சீரீஸ் ரெசிஸ்டர்ஸ்க்கான ஃபார்முலா. ஓகேயா. ஓகே. தென் நெக்ஸ்ட்டு சீரீஸ் பேரலுக்கான அந்த க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான ஒரு கம்பேரிசன் மாதிரி நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன க்ரைட்டீரியா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில் எப்படி இருக்குது, பேரலில் எப்படி இருக்குது. ஓகேயா. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா மோர் தென் த ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அங்கே ஒரு 3 ரெசிஸ்டார் வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 3 ரெசிஸ்டாரோட வேல்யூவையும் கம்பேர் பண்ணக்கூடிய டைமில் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி இருக்க போகுது அப்படின்னா கூட தான் இருக்க போகுது. ஓகே. ஆனால் இது பேரலில் எப்படி இருக்கும், லெஸ் தேன் தி லோயஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அங்கே 3 ரெசிஸ்டார் இருக்குது அப்படின்னா அதில் எது லோயஸ்ட் ரெசிஸ்டன்ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை விட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். இப்போ 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 1 ஓம் இருக்குது, 2 ஓம் இருக்குது, 3 ஓம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா அங்கே இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன, 1. அதையும் விட கம்மியாக தான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும். நான் அதை வச்சு தான் நான் உனக்கு சொன்னேன் விச் இஸ் த பெஸ்ட் சர்க்யூட் அப்படின்னு பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பேரலல் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேயா. த நெக்ஸ்ட் ஒன் பாரு, அமௌண்ட் ஆஃப் கரண்ட். கரண்ட் இஸ் லெஸ் as effective resistance is more. Okay, current is less as effective resistance is more. Okay, current பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா less. Okay, then parallel பார்த்தா அப்படின்னா current is more as effective resistance is less. Okay, so ஒரு இது மோராக இருக்குது அப்படின்னா இன்னொரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லெஸ்ஸாக இருக்குது. Then switching on off பாரு, if one appliance is disconnected others also do not work. சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒர்க் ஆகலை அப்படின்னா மற்றதும் என்ன ஆகாது அப்படின்னா ஒர்க் ஆகாது. பேரலில் வந்து பார்த்தோன்னா if one appliance is disconnected others will work independently. ஓகேயா. ஸோ இப்போ இதுதான் சீரீஸ்க்கும் பேரலுக்குமான டிஃப்ரென்ஸ் இதுதான்.
ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டே தம்பி டைம் இல்லைடா, ஸோ நமக்கு எப்படியும் எக்ஸாம் இருக்கிறது கன்ஃபார்ம், பப்ளிக் எக்ஸாம் நடக்க போகிறது கன்ஃபார்ம். ஸோ அப்போ உன்னைய நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழியை பாரு. ஸோ அப்போ இன்னைக்கு டாபிக் ஓம்ஸ்லாம் பார்த்துருக்கோம், ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருக்கோம், கண்டக்டன்ஸ், தென் ரெசிஸ்டார் இன் சீரீஸ், ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல். ஸோ இந்த டாப்பிக்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இது ரிலேட்டடாக உள்ள கொஷின் ஆன்சர்ஸ் நான் சொல்லணும்னு எதிர்பார்க்காத இது ரிலேட்டடாக உள்ள கொஷின் ஆன்சர்ஸை நீயாவே படித்து எழுத ஆரம்பிச்சிடு. என்னைக்காவது ரேண்டமாக நோட்டு கேட்குறாங்க அப்படின்னா அன்னைக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த லெசனுக்கான புக் பேக் கொஷின்ஸை மட்டுமாவது படித்து எழுதி பார்த்தேன். உன்னை அடிஷ்னல் கொஷின்ஸ்லாம் நாங்கள் சொல்லலை, புக் பேக் கொஷின்ஸை மட்டுமாவது என்ன பண்ணுற அப்படின்னா தரோ பண்ணிவிடு. ஸோ அப்போ எலக்ட்ரிசிட்டி லெசனில் வந்து பார்த்தேன்னா இப்போ மேக்ஸிமம் கவர் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 பேஜஸ்க்கு இருக்குதுன்னு வச்சுக்கோயேன், இவ்வளோதான், இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுற அப்படின்னா இந்த லெசனுக்கான கொஷின் ஆன்சர்ஸை படித்து எழுதி பார்த்துரு. ஓகே, தேங்க்யூடாமா.